வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி தலைக்கு மருதாணி போடுறதுக்காக இங்கே பாருங்க மருதாணி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் என்னென்னலாம் சேர்த்து போடுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மருதாணி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு இந்த செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கத்தாழை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி போட்டுப்பேன். லைட்டாக போட்டுப்பேன். இந்த கொஞ்சோண்டு முன்னாடியெல்லாம் நரை இருக்குது, அதனால் போட்டுப்பேன். அதுக்காக சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு இதை பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு. அவங்க பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அக்கா. அப்போ பைக்கில் ஒரு தம்பி வந்தார். இந்த ஏரியா தம்பி தான் அவர். அவர் என்னக்கா பண்ணுறீங்கன்னு கேட்டுச்சு அந்த அக்காக்கிட்ட. என் பேரை சொல்லி மருதாணி வேணுமாம்மா பறித்து கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அக்கா. அதுக்கு அந்த தம்பி சொல்கிறாரு, இனிமேல் மருதாணி போட்டு என்ன பண்ண போதாமா, இனிமேல் மருதாணி போட்டு என்ன பண்ண போதாமா அப்படின்னு சொல்லி 2-3 தடவை சொல்லிகிட்டே இருந்தார். நான் குனிஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன், நிமிரவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன் நாங்கள் இனிமேல் மருதாணியில் போடக்கூடாது? அப்போ புருஷன்லாம் ஒன்றுமே பண்ணிக்கக்கூடாதா கேட்குறேன். மருதாணி போட்டால் அவங்களுக்கு என்ன? இந்த மாதிரி 2-3 தடவை கேட்டுருச்சு அந்த தம்பி. மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட பேசலை, அமைதியாக இருந்துட்டேன். அந்த அக்கா ஏதோ சொன்னாங்க ஜாடையில், அதையும் நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. என்னென்னா ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம். அந்த தம்பி நான் 30 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் 30 வருஷத்தில் 30 வார்த்தை கூட இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டேன் அவங்க கூடலாம். அவங்க கூட இல்லை, பொதுவாக நான் யார் கூடயுமே பேச மாட்டாங்க. சும்மா தலையை மட்டும் தான் ஆட்டுவேன். லேடிஸ் கூட கூட கொஞ்சம் பேசுவேன். ஜென்ஸு கூடலாம் நான் சுத்தமாக பேசவே மாட்டேன். அப்போ புருஷன் இல்லைன்னா மருதாணி போடக்கூடாது. மருதாணி போட்டு நீ என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிறேன்னு கேட்டு போச்சா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ மணி 7:45ன்னு நினைக்கிறேன். 7:45 என்னவோ ஆகுது. இங்கே வருங்க, அது உருவே இல்லை. நமக்கு மருதாணி வேணுமா வேணாவா வேணுமா வேணாவான்னு மனசுக்குள்ளே கேட்டுட்டு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. இந்த மாதிரி போகிற போக்கில் ஏதாவது தயவு செஞ்சு சொல்லிட்டு போகாதீங்க. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்னு நினைக்காம. என்ன புருஷன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணிக்கக்கூடாது. அப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தைங்களுக்காக ஓடிட்டோங்க, 30 வருஷம் ஓடிட்டோம் நாங்கள். எங்களுக்காக மருதாணி போட்டால் என்ன தப்பு? மருதாணி தானே போடுறேன். இப்போது டை போட்டால் நமக்கு கருப்பாயிரும், கெமிக்கலு ஒத்துக்காது. அதனால் சரி, இதுவும் நம்ம அடிக்கடி நான் போட மாட்டேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் போடுவேன். போடுறது அரைக்கிறது போடுறதுனால நான் போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போகிறது. போகிற போக்கில் நம்ம போகிறோம்ல, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனால் தான் அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் போல். அதுக்காண்டி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லணும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. தயவு செஞ்சு அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. வாழ்கிறதே கொஞ்சோண்டு வாழ்க்கை தான். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழட்டும். இப்போ மருதாணி போடுறதுல உங்களுக்கு என்னங்க வந்துருச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நான் மருதாணி போடலாமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்க்குற நீங்கள் யாராவது ஒருத்தர், அதாவது என் வீடியோ ஒரு 10 பேர் முழுசாக பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். போடலாமா வேணாவா சொல்லுங்கள். நான் தப்பாக பேசிட்டு இருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. என் மனசில் பட்டுச்சு. இது 4 மணிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது. மனசு ரொம்ப வலிக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு 30 வருஷம் ஓடிட்டோம். நம்மளுக்காக ஒரு 3 மாதம் கூட ஆகலை. இன்னும் நான் தனியாக தான் இருக்கேன். இப்போது தனியாக இருந்து ஒரு 3 மாதம் கூட ஆகலை. அப்பா தனியாக இருக்கும், நம்ம இஷ்டப்பட்டதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், இஷ்டப்பட்டதை நம்ம செஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி குறுக்க நிறைய பேர் இதோட எத்தனை தடவை ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு வீடியோ போட முடியாது, மனசு கஷ்டமாக இருக்குது. இருக்கட்டும். ஆனால் இது தேவையில்லாத வேலை தானே. போகிற போக்கில் ஏதாவது தயவு செஞ்சு சொல்லிட்டு போகாதீங்க, சரியா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க. வீடியோவில் இப்படி பேசுகிறேன்னு. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.